தினமொரு வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளெவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியில் இரு சமூகத்தினரிடையே தொடர்ந்து கலவரம் நடந்தது. எனவே விசேஷ போலீஸ் பிரிவினர் வந்து அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அமைதியை விரும்பிய அந்த பகுதி மக்கள் அதனை வரவேற்றனர். ஆனால் கலவரம் தோன்றாமல் இருப்பதற்காக அந்த பகுதி மக்களின் அன்றாட நடவடிக்கைகளில் பல கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்தனர். அதனை விரும்பாத அந்த மக்கள் போலீஸ் கெடுபிடியை தளர்த்த போராடினார்கள். எனவே போலீஸ் கெடுபிடி கொஞ்சம் தளர்த்தப்பட்டது. ஆனால் மறுநாளிலேயே பயங்கர கலவரம் வெடித்து பலர் மாண்டார்கள். வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், மனக்கலவரங்கள், மோதல்கள் உள்ளன. அங்கே அமைதி இல்லை. ஆனால் சமாதான காரணராகிய கிறிஸ்து நமக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் தர விரும்புகிறார். அதே வேளையில் அந்த அமைதியை ஏற்படுத்த நம்முடைய வாழ்க்கை நடவடிக்கைகளில் அவருடைய கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவர் விரும்பும் ஒழுங்குகளுக்குள் நாம் உட்படாவிட்டால் நாம் விரும்பும் அமைதியை ஒருபோதும் காண முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஒழுங்குகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் நம்மை உட்படுத்தி கொள்ளும் போதுதான் அவருடைய பாதுகாப்பு அங்கே செயல்பட முடியும். நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவன் சொன்னபடி ஓர் பேழைக்குள் உட்படுத்தி கொண்டதால்தான் தேவ பாதுகாப்பை பெற முடிந்தது. சாலை விதிகள் வாகனங்கள் ஓட்டுவோரின் சுதந்திரமான போக்குகளை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் மதிக்கப்படாவிடில் அங்கே பாதுகாப்பு இல்லை. நாம் தேவனுடைய பாதுகாப்பை பெற வேண்டுமானால் அல்லது அவருடைய சமாதானத்தை அனுபவிக்க விரும்பினால் நம்முடைய மன சுதந்திரங்களை தேவையான அளவு தேவனுடைய பாதத்தில் இழக்க வேண்டியது அவசியமாகிறது. இல்லை என்றால் சாத்தான் நமக்குள் பலவித கலவரங்களை உருவாக்கி நம்மை அமைதியற்ற மனதுடன் அலைய விட்டு வேடிக்கை பார்ப்பான். வாழ்க்கையில் போதுமான அளவு கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிடில் அங்கே சுதந்திரங்கள் பலவித தீங்குகளுக்கு வழிவகுக்கின்றது. தேவனுடைய கட்டளைகளும் போதனைகளும் நமக்கு சில கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தினாலும் அந்த கட்டுப்பாடுகள் நம்முடைய சுதந்திரங்களை பாதுகாக்கும் வேலிகளாக உள்ளன. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.